பயத்துல இருக்கிறோம், இல்ல ஒரு கவலையில இருக்கோம் அப்படின்னா, அதுவும் வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள வந்து உருவாக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து, ஆ ஒரு ஒரு ஆளுக்கு வந்து திடீர்னு ஒரு சின்ன பையனுக்கு வந்து திடீர்னு நெறைய காசு வந்து ஸோ அந்த அந்த பையனுக்கு என்ன ஒரு ஒரு கவலை அப்படின்னா, அவங்களுக்கு புடிச்ச ஷூ வந்து கிடைக்காம போயிடுமோ அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கவலை. பிகாஸ் சின்ன பசங்களுக்கு வந்து ஷூ வந்து ரொம்ப பிடிக்கும். அ வ விதவிதமான ஷூஸ் போடணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. அவர் ஒரு பயம் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு அவருக்குள்ள. அதாவது எனக்கு புடிச்ச ஷூ அது எல்லாமே வந்து ஆஃபர்ஸ்ல கிடைக்காம போயிடுமோ! இல்ல என்னோட புடிச்ச ஷூலாம் சீக்கிரம் சேல் ஆயிடுமோ! அப்டின்றது ஒரு பயத்துல வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ திடீர்னு அவங்களுக்கு நெறைய காசு வருது. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த காசுக்கு எல்லாமே ஷூ வந்து வாங்கிடுறாரு. ஸோ என்ன பண்றாரு, ஷூ எல்லாமே வாங்கிட்டாரு. அ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, சடனா வந்து இப்போ சிச்சுவேஷன் என்ன ஆகுது அப்டின்னா, அவர்கிட்ட ஷூ நெறைய இருக்குது. பட் வந்த காசு எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ அவரு எந்த விஷயத்த நம்புனாரோ, அதே விஷயம் வந்து நடந்துருச்சு.